அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லா பசங்களும் எல்லாமே சாப்பிடுவாங்கன்னு சொல்ல முடியாதுங்க. ஒரு பசங்க ஒண்ணு ஒதுக்குவாங்க. அப்படி ஒதுக்குனது தான் இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ. என் பையன் வானான்னு சொன்னதும் உடனே நான் அதை தோசை மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். செம்ம டேஸ்ட்டாக வந்துருந்துச்சிங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு சர்க்கரைவள்ளி கிழங்க வேக வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். ஒரு முட்டை, 4, 5 ஏலக்காய், நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா அரைச்சிடுங்க. ஒரு 4 கரண்டி தோசை மாவில் அதை சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தோசைகளில் சூப்பராக மினி தோசை மாதிரி ஊற்றி எடுத்து சுட்டு கொடுத்து பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். எந்த பையன் வானான்னு சொன்னானோ அந்த பையன் தாங்க அதிகமாக சாப்பிட்டான். அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா சாஃப்டாக அந்த ஏலக்காவோட வாசம், அந்த ஸ்வீட்னஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்வீட் பொட்டேட்டோவில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. பசங்க வானான்னு சொன்னதும் விட்டுடாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். சூப்பராக சாப்பிட்ருவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஸ்வீட் பொட்டேட்டோலே நான் குழிப்பணியாரம் செஞ்சுருக்கேன். அதோட வீடியோ என்னோடய சேனலில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான ஹெல்த்தி தோசை வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. பசங்களும் சூப்பராக சாப்பிட்டுட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.